ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார நன்மைகள், பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனான்சியலாக காசு பண அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? கண்களால் காசு பணத்தை வாழ்நாளில் பார்க்க முடியுமா? ஒரு லட்சாதிபதியாகவோ ஒரு கோடீஸ்வரனாகவோ ரிஷபராசிக்காரர்கள் வர முடியுமா? உங்களுடைய ஹோரோஸ்கோப் சார்ட்டில், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரா? உண்மையில சொல்றேன், அற்புதமான யோகம். ராசிநாதன் ராசியிலேயே சுக்கிர பகவானாகி அமர்ந்திருக்கிற போது காசு பணத்துக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த பஞ்சமும் இருக்காது. ஏதோ ஒரு விதத்துல பணத்தினுடைய ரொட்டேஷன் இருந்து கொண்டே இருக்கும். குரு என்று சொல்கிற போது ஒரு வைப்பு நிதி, பேங்க்ல உங்களுடைய நிரந்தர வைப்பாக இருக்கிற போது அது குரு செயல்பட்டு கொண்டிருப்பார். ராசியிலேயே சுக்கிர பகவான் செயல்படுகிற போது ரொட்டேஷன் பண்ணி பணப்புழக்கத்திற்கு எந்த தடையும் இருக்காது. ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறாரா? குருவும் சுக்கிரனும், அதாவது லாபாதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்களா என்று பாருங்கள். குரு உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் காரகத்துவ நன்மைகளை வலுத்து செய்யும். ராசியிலேயே குரு வந்து அமர்ந்து விட்டால் பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்களை இயல்பாகவே அவர் அப்படியே தவிடுபொடியாக்கி தருவார். அதாவது ரிஷபராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசியிலேயே குருவோ சுக்கிரனோ அமர்ந்திருக்கிறார்களா என்று பாருங்கள். பொருளாதார நெருக்கடிகள் வராது. நான் இப்போது சொல்கிற விதிமுறைகள் உங்களுடைய ஜாதகத்துல பொருந்தி வருகிறதா இல்லையா, இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். ராசியில குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதா? ராசிநாதன் குருவனுடைய தொடர்பில் இருக்கிறாரா? ராசிநாதனுக்கு கேந்திரத்துல இயற்கை சுபர்கள் வலுத்து அமர்ந்திருக்கிறார்களா? இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்துல லாபாதிபதி குரு பகவான் சந்திர கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரா? லாபத்திலேயே அமர்ந்திருக்கிறாரா? 11ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாரா? இது போன்ற அமைப்புகளை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமான பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ஜாதகத்துல தனாதிபதி 2ஆம் அதிபதி என்று சொல்கிற போது புதன் பகவான் எப்படி இருக்கிறார்? ராசிநாதனும் புதன் பகவானும் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ குரு அமர்ந்திருக்கிறாரா? அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்திலேயே குரு வந்து அமர்ந்திருக்கிறாரா? அதாவது லாபாதிபதி 2ஆம் இடத்திலேயே தனஸ்தானத்திலேயே வந்து அமர்ந்திருக்கிறாரா? அற்புதமான அமைப்பு. ராசிநாதனே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா? அற்புதமான அமைப்பு. 2ஆம் இடத்திற்கு தனிச்சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதா? அற்புதம். 2ஆம் இடம் குருவின் தொடர்பில் இருக்கிறதா? அதாவது 2ஆம் அதிபதியோ 2ஆம் இடமோ குருச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறார்களா? இந்த அமைப்பை நீங்கள் பார்க்கிற போது 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் உங்களுடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால், புதன் நல்லபடியாக வலுத்திருந்தால், சுபத்துவமாக இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் கைகளுக்கு வரும். சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்துல ரிஷபராசிக்காரர்கள் பார்க்கிற போது தர்ம கர்மாதிபதிகள் 9, 10 கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உங்களுடைய ஜாதகத்துல 9, 10ஆம் அதிபதி சனியாகத்தான் வருகிறார். ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி சனி பகவான். இந்த தர்ம கர்மாதிபதி சனி பகவான் எப்படி இருக்கிறார்? தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று குருச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறாரா? அல்லது வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் அங்கே குருச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறாரா? இயற்கை சுபர்களோடு சேர்ந்திருக்கிறாரா? அதாவது ராஜ யோகாதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ராசியில வேண்டுமானாலும் இருக்கலாம், அங்கே குருச்சுக்குர தொடர்புகளோடு இருக்கிறாரா என்று பாருங்கள். சுபத்துவமாக இருக்கிறாரா? நிச்சயமாக நீங்கள் பைனான்சியலா உயர்வடைவீர்கள் வாழ்வில். 9ஆம் அதிபதி என்று பார்க்கிற போது ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா? ராசியோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா? ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் ஒருவரை ஒருவர் மியூச்சுவல் எக்ஸ்பெக்ட், அதாவது நேரடியாக சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களா? 9ஆம் அதிபதி நேரடியாக குருவனுடைய வீட்டில் குருவோட பார்வையில இருக்கிறாரா? இந்த அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதை, பொருளாதார ரீதியாக முன்னேறுவதை யாரும் தடுக்க முடியாது. ராசி எப்படி இருக்கிறது? ராசிநாதன் எப்படி இருக்கிறார்? 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது? 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்? லாபாதிபதி எப்படி இருக்கிறார்? லாபஸ்தானம் எப்படி இருக்கிறது? 9, 10 குடையவர் எப்படி இருக்கிறார்? 9, 10ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது? இந்த அமைப்புகளை பார்த்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.
ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல எந்த அமைப்புமே இல்லை, ஐயா நீங்கள் இப்போது சொல்கின்ற எந்த அமைப்புமே சரியாக என்னுடைய ஜாதகத்துல இல்லை என்று நீங்கள் சொன்னால் 3ஆம் இடத்தை பாருங்கள், 3ஆம் அதிபதியை பாருங்கள். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல 3ஆம் இடத்திற்கு நேரடியான சுபர்களுடைய தொடர்பு இருக்கிறதா? யாரோ ஒரு சுபர் 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறாரா? குருவோ சுக்கிரனோ தனித்த புதனோ, அதாவது சுபர்களோடு சேர்ந்த புதனோ. 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி நல்லபடியா ஸ்தான பலத்தோட குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிறாரா? 3ஆம் இடம் வளர்த்து இருக்கிற போது உங்களுக்கு ஒரு கொடுப்பனவு இல்லை என்றாலும் உங்களுடைய முயற்சியாலேயே நல்லபடியாக பணம் ஈட்ட முடியுமே. இவ்வளவு வாய்ப்புகள் இயல்பாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. ராசி எப்படி இருக்கிறது, ராசிநாதன் எப்படி இருக்கிறார், 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், தர்ம கர்மாதிபதி ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது, லாபஸ்தானம் எப்படி இருக்கிறது, லாபாதிபதி எப்படி இருக்கிறார், தனஸ்தானத்துல குருவனுடைய தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதா, பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார், அனைத்து பாக்கியங்களையும் தரக்கூடிய பாக்கியாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார். இது போன்ற அமைப்புகள் ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமாக உங்களுக்கான வளர்ச்சிக்கான வழி இருக்கும். அந்த உங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்ன இந்த விதிமுறைகள் ஏதாவது ஒன்று பொருந்தி வந்தால் அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக முன்னேறி வந்துவிட முடியும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எது எப்படி இருந்தாலும் ஸ்தான பலத்தோட ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்குடைய கிரகமாக இருந்தாலும் ஸ்தான பலத்தோட சுபத்துவமாக இருந்து விட்டால் அந்த கிரகத்தின் அடிப்படையில நீங்கள் தொழிலை அமைத்துக் கொள்ளலாம், வருமானத்தை பார்த்து கொள்ளலாம், பெருக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்துல ராசிநாதன் நன்றாக இருந்தாலே அற்புதமாக இருக்குமே, அவரே சுக்கிரன் ஆயிட்டே. அதாவது நான் சொன்ன இந்த விதிகள் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல இயல்பாக பொருந்தி வருகிறதா என்று பாருங்கள். வாழ்வில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எப்படி பொருளாதாரத்துல முன்னுக்கு வரலாம் என்று பாருங்கள். வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.